முட்டை, மைதா, ஓவன் இல்லாமல் எப்படி கேக் செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப்பு ரவை, 1/2 கப்பு சுகர், 1 கப்பு பால், 1/4 கப்பு ஆயில் எடுத்துக்கலாம். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் அதை ஒரு பவுலில் மாற்றிட்டு கோகோ பவுட்ரு 1/2 கப்பு, காஃபி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸு, பேக்கிங் சோடா 1/2 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் நெய்யை தடவி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அடுத்தது மைதாவையும் இந்த மாதிரி தடவி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச பேட்டரை எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ ஃப்ளேமில் பேனை 5 மினிட்ஸ் ஹீட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ மிக்ஸ் பண்ணியிருக்க பேட்டரை வச்சுட்டு 45 மினிட்ஸ் to 1 hour பேக் பண்ணிக்கலாம். இப்போ டெக்கரேட் பண்ணுறதுக்காக சாக்லேட் கனேஜ் வச்சு நல்லா மேலே கேக் மேலே தடவிக்கலாம். அப்படியே மேலே கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் தூவி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சாக்லேட் ரவா கேக் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.